Taste the Daily. கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுருகம் அருகே உளுந்து மூட்டை உரசியதால் லாரி தீப்பற்றி எரிந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அரியலூரில் இருந்து லாரி ஒன்று சிமெண்ட் மூட்டைகளை ஏற்றிக்கொண்டு சங்கராபுரம் நோக்கி சென்று கொண்டிருந்தது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் விருகாவூர் சாலையில் விவசாயிகள் காய வைத்திருந்த உளுந்து மூட்டையில் லாரியின் சக்கரம் உரசியதில் திடீரென லாரி தீப்பிடித்து எரிய தொடங்கியது. தகவல் அறிந்து சென்ற தீயணைப்புத் துறையினர் லாரியில் ஏற்பட்ட தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த தீ விபத்து காரணமாக கள்ளக்குறிச்சி விருகாவூர் சாலையில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. திருச்சி ஸ்ரீரங்கம் ரெங்கநாதர் கோயிலில் வைகுண்ட ஏகாதசி பகல்பத்து உற்சவத்தின் 6ஆம் நாளையொட்டி தங்கப்பல்லக்கு சேவை சிறப்பாக நடைபெற்றது. பூலோக வைகுண்டம் என போற்றப்படும் அரங்கநாதர் திருக்கோயிலில் வைகுண்ட ஏகாதசி பெருவிழாவின் 6ஆம் நாளன்று நம்பெருமாள் முத்து ஆண்டாள் கொண்டையணிந்து திருவாபரணங்களை சூடியவாறு தங்கப்பல்லக்கில் எழுந்தருளினார். ஆழ்வார்கள் பின்தொடர அரையர் பாசுரங்களை கேட்டவாறு பிரகாரங்களில் வலம் வந்தனர். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். தேனி மாவட்டம் கம்பம் அருகே திமுகவினர் நடத்திய மாட்டுவண்டி பந்தயத்தில் அடிதடி ஏற்பட்டது. சுருளிப்பட்டியில் திமுக நிகழ்ச்சியை முன்னிட்டு ஆண்டிப்பட்டி திமுக சட்டமன்ற உறுப்பினர் மகாராஜன் தலைமையில் இரட்டை மாட்டுவண்டி எல்லை பந்தயம் நடைபெற்றது. போட்டி முடிவில் ஹரிஹரன் என்ற வழக்கறிஞர் போட்டி முறையாக நடத்தப்படவில்லை எனவும் எம்எல்ஏவிடம் கேள்விகளை எழுப்பியதால் எம்எல்ஏ ஆதரவாளர்கள் மற்றும் ஏற்பாட்டாளர்கள் மற்றும் ஹரிஹரன் ஆதரவாளர்கள் இடையே அடிதடி நிகழ்ந்தது. இதை பார்த்த எம்எல்ஏ மகாராஜன் தனக்கும் சண்டைக்கும் சம்பந்தமே இல்லாதது போல் நலிவு சென்றது திமுகவினரிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே முன்னாள் ராணுவ வீரர் கரடி தாக்கி பலியான சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடமலைக்குண்டு அருகே உள்ள அண்ணாநகர் விளக்கு பகுதியைச் சேர்ந்த சென்றாய பெருமாள் வெளியே சென்றுவிட்டு வீடு திரும்பிய போது மலையடிவாரத்தில் இருந்து திடீரென கரடி ஒன்று சென்றாய பெருமாளை சரமாரியாக தாக்கியுள்ளது. காப்பாற்றிக் கொள்ள கரடியுடன் போராடிய போதும் பலத்த காயத்தால் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் உடலை பிரேத பரிசோதனைக்கு தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். கரடி தாக்கி முன்னாள் ராணுவ வீரர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. ஈரோட்டில் சாலையில் சென்று கொண்டிருந்த கார் திடீரென தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. ராசாம்பாளையம் தென்றல் நகர் பகுதியைச் சேர்ந்த சதீஷ் தனது குடும்பத்தினருடன் காரில் நாமக்கல் மாவட்டம் வெப்படைக்கு சென்று மீண்டும் ஈரோடு நோக்கி வந்து கொண்டிருந்தார். அப்போது திடீரென காரின் முன்பக்கத்தில் கரும்புகை வெளியேறியதுடன் தீப்பற்றி எரிய தொடங்கியது. தீயணைப்புத் துறையினர் வர தாமதமானதால் பெட்ரோல் நிலைய ஊழியர்கள் மற்றும் பொதுமக்களே தீயை அணைத்தனர். உடனடியாக காரில் இருந்தவர்கள் இறங்கியதால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் ஜெகதளா பேரூராட்சியில் குப்பைகள் அள்ளுவதற்கு வாங்கப்பட்ட பேட்டரி ஆட்டோக்கள் பழுதாகி பயன்படுத்த முடியாத நிலையில் உள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மலை பிரதேசங்களில் உயரமான சாலைகளில் பேட்டரி ஆட்டோக்களை பயன்படுத்த முடியாது என தெரிந்தே பேரூராட்சி நிர்வாகம் ஒரு பேட்டரி ஆட்டோவை 2 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்கி பல லட்சம் ரூபாய் மதிப்பில் 10 பேட்டரி ஆட்டோக்களை பயன்படுத்தாமல் நிறுத்தி வைத்திருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தனியார் நிறுவனங்களுக்கு டெண்டர் விட்டு கமிஷன் வாங்கிக் கொண்டு பயன்படுத்த முடியாமல் நிறுத்தப்பட்டுள்ள பேட்டரி ஆட்டோக்களை வேறு மாவட்டத்திற்கு அனுப்பி வைக்க வேண்டும் என மாவட்ட நிர்வாகத்திற்கு பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் வலியுறுத்தியுள்ளனர். சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் சுற்றுலா பயணிகளின் வருகை குறைவாக காணப்பட்டது. அரையாண்டு விடுமுறை முடிந்து பள்ளிகள் திறக்கப்பட்டதால் ஏற்காட்டில் முக்கிய சுற்றுலா தலங்களான ஏரி பூங்கா, அண்ணா பூங்கா, படகு இல்லம் போன்ற பகுதிகளில் சுற்றுலா பயணிகளின் வருகை குறைந்திருந்தது. எப்பொழுதும் பரபரப்பாக காணப்படும் படகு இல்லத்தில்